ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சோஃபியோட அங்கே சமாதியை தான் காமிக்கிறாங்க. அதில் 2 பேரை கட்டி போட்டு அங்கே கண்ணெல்லாமே வச்சுருக்கான். அது நம்ம பண்ணிட்டுருக்கிறது நம்மளோட ஹீரோ ஜியான் தான். ஹீரோயினோட ஆத்மா அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அங்கே துரோகம் பண்ணி அவளை கொலை பண்ணிட்டாங்க. பண்ணவங்களை பழி வாங்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அதை பார்த்துட்டு நீ எவ்வளோ தூரத்துக்கு என்ன லவ் பண்ணிகிட்ருக்க ஜியான், பட் நான் வந்துட்டு உன் மேலே கொஞ்சம் கூட கரிசனை இல்லாமல் நடந்துக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நானுமே வந்துட்டு உன் கூட சேர்ந்து வரப்போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். உனக்கு இந்த நிலைமையை உண்டாக்குனவங்கள நான் எப்படி சும்மா விட முடியும்? கண்டிப்பாக நான் அவங்கள வந்துட்டு பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போய் அவன் கொலை பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. உனக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன், இப்போ நானுமே உன் கூட சேர்ந்து வரேன்னு சொல்லிட்டு அவன் தன்னோட ஹார்ட்டே இங்கே கத்தி வச்சு குத்திக்கிறான். ஹீரோயினுமே எவ்வளோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறான், பட் அவள் ஆத்மான்றவாசி அவளால் டச் பண்ண முடியலை. ஃபைனலாக அவள் போய் அவன்கிட்ட அழுகவும், எனக்கு வந்துட்டு இப்போ உன்னோட உருவம் தெரியுது, நானுமே உன்கிட்ட வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கண்ணை மூடினதுமே ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு அப்படியே அங்கே மயக்கமாயிடுறான். அக்கன்னு பார்த்தா அவன் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது பாத்டப்லேருந்து எந்திரிக்கிறா. நான் ஒரு ஆத்மாவாச்சே, எனக்கு எப்படி குளிர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு கையெல்லாமே பிஞ்ச் பண்ணி வேற பார்க்குறா. அப்படின்னா நான் என்ன திரும்ப உயிரோட தான் இருக்கேனான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே கதவை எல்லாத்தையுமே உடைச்சிட்டு அங்கே உள்ளே வந்துட்டுருக்கான். நீ ஒன்றவே ஹர்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணாத, நீ கேட்ட ப்ராஜெக்டை நான் உனக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு, இவன் பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கான், நான் இவனை பற்றி யோசிக்காம கண்ட கழுத பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் என்னோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து என்னை ஏமாற்றுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவன் போகிறத பார்த்துட்டு நீட்டில் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு வேமா எந்திரிச்சு வந்தா. அவன் கதை உடைச்சதுல அந்த கண்ணாடி ஃபுல்லாக கீழே செதறி கிடக்க, அதில் காலில் குத்திடுது. அது ஸ்லிப்பாகி விலக போகும்போது வேமா அங்கே நம்ம ஹீரோ பிடிச்சிடுறான். நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் தான் உனக்கு அந்த ப்ராஜெக்டை கொடுக்குறேன்னு சொன்னேன்லன்னு சொல்லும்போது, நீ என்னை இப்படியே பிடிச்சிட்டு இருந்தேன்னா அப்புறம் எனக்கு கால் ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கும், நான் உன்னை கண்டிப்பாக மன்னிக்க மாட்டேன், நம்மளுக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பையுமே நான் கட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத அவள் சொன்னதும் அதை கேட்டுட்டு ஆண்டி நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்டர் வர சொல்லுங்கன்னு அவன் சொல்கிறான். பீஸ் எல்லாம் காலில் இருந்து எடுத்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கு. அவன் சாரி சொல்கிறான், இதெல்லாம் என்னால் தான் நடந்துருச்சு, நான் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன், நான் கதை உடைக்காமல் இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி நடந்திருக்காதுல்லன்னு சொன்னதுமே, நீ எப்பயுமே எதுக்காக ஓமையிலையுமே எல்லா பிளைமையுமே போட்டுக்கிற, இதுக்கு காரணம் நீ கிடையாது, நான் தான் ஒழுங்காக பார்க்காம காலில் மிதிச்சிட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அங்கே ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கா. நான் டாக்டர் நான் இப்போ வர வைக்கிறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா ரியலைஸ் ஆகிடுது. அப்படின்னா நான் திரும்ப ரீபான் ஆகி வந்திருக்கேன், எனக்கு இப்போ 22 வயசு ஆயிடுச்சுக்கு, இதுக்கு நம்ம ஜியானோட சேர்த்து என் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சாங்க, இவன் கூட சேர்ந்து ஒழுங்காக இல்லாமல் என்னோட பாய் ஃப்ரெண்டை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே டாக்டர் வந்ததுமே அவளுக்கு க்ளீன் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுன்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டு ஷென்னுமே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கான். ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கு எனக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுமே, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா, ஒழுங்காக பார்த்து மெதுவாக பண்ணுன்னு சொன்னதும், இதுக்கு மேலே மெதுவாக எங்கிட்டுப்பா பண்ண முடியும், நான் மெதுவாக தான் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம சொல்கிறான். அப்போ ஹீரோயின் எனக்கு ரொம்ப பெயின் ஆகுதுப்பா, எனக்கு ஒரு ஹக் வேணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் அவங்க ஷென்மே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு உனக்கு என்ன கேட்குதா இல்லையா, இக்னோர் பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஹக் வேணும்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோக்கு என்னடா புதுசாக இப்படிலாம் பேசுகிறாரேன்னு ஷாக் தான் ஆகுது. பட் இருந்தாலும் அவளை போய் அங்கே ஹக் பண்ணிட்டு அவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அங்கே நம்ம ஷென் சொல்கிறான், உனக்கு வேறு ஏதாச்சும் அடிபட்டுருக்கா சொல்லு, கீழே தானே அடிபட்டுச்சு, தலையில் தான் அடிபட்டுருச்சா, வித்தியாசமாக பிஹேவியர் இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோவுமே உனக்கு வேறு எங்கேயாச்சும் வலிக்குதுன்னா சொல்லு, டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணட்டும்னு சொன்னதும், அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு இன்றைக்கி நிறைய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேனே, நீங்கள் என்ன போலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்கு புரிஞ்சுக்குது. இவன் அவன் கூட சேர்ந்து தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு, சரி ஓகேப்பா எனக்கு உண்மையிலே வேலை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு லைஃப்ல நடந்ததெல்லாம் நினைச்சிட்டு அவளுக்கு கவலை ஆயிட்டு அழுதுட்டு இருக்கவுமே, எதுக்காக நீ இவ்வளவு தூரத்துக்கு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவளை விலக்கி விடுறான். உன்னோட பேரண்ட்ஸ் என்ன ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த ப்ராஜெக்ட்டுக்காக தானே நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, நான் அந்த ப்ராஜெக்டை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் நீ கவலையா இருக்கன்னு சொன்னதுமே அதெல்லாமே கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின். அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும், நீ சும்மா ஆக்டிங்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இந்த மேரேஜில் உனக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும், யார் சொன்னது, எனக்கு விருப்பத்தோட தான் நான் மேரேஜ் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ஹக் மட்டும்தான் தேவைன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிட்டேக்கா. சரி ஓகே, நீ ரொம்ப சேடாக இருக்கு, அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லு, நான் கண்டிப்பாக உனக்கு சொல்யூஷன் சொல்கிறேன்னு அவன் சொல்கிறான். இந்த ப்ராஜெக்டை நீ வேற யாருக்குமே கொடுக்க வேணான்னு எனக்கு தோணுதுன்னு சொன்னதுமே, என்ன சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்னு சொல்கிறா. சரி ஓகே உன்னோட விருப்பம், நான் யாருக்கு கொடுக்கல அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஜாலியாக அங்கே வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்பாங்க யாவ் வர்றா. அவள் தான் அவளோட ஃப்ரெண்டு, இவளை போன ஜென்மத்தில் ஏமாத்தினவ போல. அங்கே என்ன பிபி உனக்கு அடிப்பட்டதா நான் கேள்விப்பட்டேனேன்னு
சொல்லிட்டு போய் அங்கே ட்ராமா பண்ணிச்சேக்கா. அங்கே நம்ம ஹீரோயினோட காலை பார்த்து அவங்க டச் பண்ண வந்ததுமே காலை டக்குன்னு எடுத்துட்டு மனசுல என் காலை டச் பண்ணுறது கூட உனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏச்சுட்டு நான் ரீவான் ஆகி வந்தேனா இந்த மாதிரி வெட்டி பசங்களையுமே நான் மீட் பண்ண வேண்டியது இருக்குன்றதை நான் ஏன் யோசிக்கலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டேக்கா. ஆமாப்பா காலில் அடிபட்டுருச்சு எனக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும் சரி ஓகே நீ என்ன ப்ராஜெக்டை பற்றி அவன்கிட்ட பேசினேன்னு சொன்னதும் பேசிட்டேனே அப்படின்ற சொன்னதும் அவள் என்ன சொன்னான்னு சொன்னதும் என்ன சொல்லுவாங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே அவள் பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த பிஸ்கட்டை வேமா அங்கே வந்துட்டு அவள் தள்ளி வச்சுக்கிறா. ஆன்ட்டி இவளுக்காக வந்துட்டு பிஸ்கட் நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. இன்னுமே பைத்தியம் மாதிரி தான் இவள் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு இவளோட பிஹேவியர் நினச்செல்லாம் வந்துட்டு ஒன்றும் கவலை கிடையாது. எனக்கு வந்து இப்போ லாபம் தானே கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோயின் பாவம் வாழ்க்கையில் நல்ல சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பேக் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே கடுப்பாயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் அவள் தேவைக்காக ரொம்ப அமைதியாகிட்டு வெளியே போயிட்டு இந்த கேவலமான பிஸ்கட்டுக்காகவா நீ என்ன அவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக பேசின, யாருக்கு இந்த பிஸ்கட் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே டஸ்ட்பினில் போட்டுட்டு காலை வச்சு ஓங்கி எத்துனதுமே அங்கே அவளுக்கே பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா. பிறகு நைட் அங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தா அவள் அப்படியே தூங்கிட்டு இருக்கோமே மெய்ட் வந்து மேடம் பாவம் சாப்பிடவே இல்லை சார், சாப்பிடாம அவங்க பாட்டு படுத்து தூங்கிட்டாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதோ அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இவ இப்படிலாம் பிஹேவ் பண்ணதுலேன்னு சொல்லிட்டு அங்கே அவள் எந்திரிச்சதுமே அவள் வேமா அங்கே வந்துட்டு உள்ளே போனதோ எங்கே போயிட்டு இருக்கா, வா நீ வா சாப்பிடலாம் அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறா. அங்கே வந்து உட்காருன்னு சொல்றா. அவனுமே போய் அங்கே உட்காந்துக்கிறான். அப்போ அங்கே சாப்பிட்றதுக்காக வந்து சூப் எல்லாமே எடுத்து கொடுத்ததும் அவன் வந்துட்டு சாப்பிடாம இருக்கவுமே இவளை தன்னோட கையால் ஊட்டி விட்டதுமே என்ன இதில் ஏதாச்சும் பாயசம் எதுவும் கலந்து வச்சிருக்காளா, இவ்வளோ தூரத்துக்கு பாசமாக வந்துட்டு பேசிட்டு இருக்கா, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். பட் எதுவும் வந்துட்டு சொல்லலை. அவன் சூப்பை குடிச்சிடுறான். நம்ம ஹீரோயினுமே நல்லா சாப்பிட்டதுமே அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போனதும் என்னை விட்டுட்டு நீ தனியாக போயிட்டுருக்க, எனக்கு காலில் அடிபட்டுருக்கு, நான் அதுக்கப்புறம் எப்படி வர முடியும், என்னை தூக்கிட்டு போ, நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன் அதுக்கு எதுவும் பேசாமல் அங்கே தூக்கிட்டு போய் பெட்டில் வந்துட்டு படுக்க வச்சதும் வேமா அவனோட டையை பிடிச்சி அவள் பக்கத்தில் இழுக்கிறா. அப்போ அவன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதுமே அவனை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணும்போது நீ தெரிஞ்சுதா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கிஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டான். ஏன் என்னை பார்த்தா உனக்கு என்ன பிடிக்கலையா இதெல்லாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது வந்துட்டு சொல்லலை. அவ கூட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அங்கே லூ வந்துட்டு கால் பண்ணுறான், அதான் அவளோட பாய் ஃப்ரெண்டு. ஸோ அந்த காலை வந்து பேர் பார்த்ததுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்து போனதும் நீ இப்போ கோவமாயிட்டு போயிட்டு இருக்கன்னு சொன்னதுமே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருது அவனுக்கு. நீ தான் அவன்கிட்ட பேச வேண்டியதானே, எதுக்கு கட் பண்ணேன்னு சொன்னதுமே நான் ஏன் அவன்கிட்ட போய் பேச போகிறேன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ அவன் திரும்ப அங்கே கால் பண்ணதுமே இவனுக்கு செம டென்ஷன் ஆகிட்டு கையை வந்துட்டு உதறி விட்டுட்டு அங்கேருந்து போனதும் இவளுக்கு பயங்கர கடுப்பாகி போயிடுது. இவனால் என்னோட லைஃபே நாசமாக போயிடும் போலன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை வந்துட்டு அங்கே கட் பண்ணி விட்டுட்டு அவனோட பின்னாடியே போனான். அவன் கதவை ஓப்பன் பண்ண மாட்டான். அவள் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு அங்கேருந்து போனா. அவள் காலில் அடிபட்டதுக்கு அதுக்குமே ஃபுல்லாக பிளட்டாக அங்கே வந்துட்டு ஆயிடுது. பிறகு அவன் நைட்டு தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ அங்கே என் தீயில வந்து மாட்டிக்கிட்டு அங்கே காப்பாற்றவன் ட்ரை பண்ணுற மாதிரி கனவெல்லாம் வந்ததும் அவளை நினச்சவனுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு வேமா அங்கே வெளியே வர்றான் அவளை போய் பார்க்குறதுக்காக. பட் அங்கே ஃபுல்லாமே பிளட் ஆகி கிடக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிட்டு வேமா அங்கே நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு போனால் அவளுக்கு பயங்கர ஃபீவர் அடிக்குது. அங்கே டச் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உடனே ஷேன்ட்டை கால் பண்ணி அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியல நீ வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். எல்லாமே கழட்டிட்டு எப்பயுமே இவ்வளவே ஹர்ட் பண்ணிக்க ஏன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணும்போது நம்ம ஷென்மே வந்து அவளுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டு இந்த அடியால் தான் அவளுக்கு வந்து ஃபீவர் ஆகிட்டு இருக்கு, ஒன்றும் கவலைப்படாத நீ பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறான். ஃபோன் வந்து அங்கே உடஞ்சு கிடக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும் நீ அவளோட ஃபோனை வந்துட்டு எப்படி உடைக்கலான்னு சொல்லி கேட்டதுமே நான் வந்துட்டு எதுக்கு போய் அவளோட ஃபோனை வந்துட்டு உடைக்க போகிறேன், இது அவளாவே தான் உடைச்சிருக்கா, லூ வந்து ஃபோன் பண்ணப்போ அவள் ஃபோனை அட்டன் பண்ண விரும்பாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்றத சொன்னதும் அங்கே அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. இவன் என்ன வந்துட்டு புதுசாக வந்து பண்ணிட்டுருக்கான்னு எனக்கு எதுவுமே தெரியல. லூட்ட பேசும்போது இவள் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருப்பா, புதுசாக அவன்கிட்ட பேசாமல் வந்துட்டு இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுறாளே என்ன விஷயம்னு தெரியல. நான் கண்டிப்பாக இதை பற்றி என்னென்னு வந்து பார்த்துக்கிறேன். இன்றைக்கி நைட்டு நீ வீட்டுக்கு போக வேணாம், இங்கேவே ஒரு கெஸ்ட் ரூமில் போய் நீ வந்துட்டு தூங்கு, அவளுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா தேவைப்படலன்னு சொன்னதுமே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே பக்கத்துலேயே தான் இருக்கான். அப்போ என் உடம்பு எல்லாமே ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குப்பா, நான் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கேன்றதுக்காக என்கிட்ட நீ ஏதோ அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருக்கேன், என் பாடி எல்லாமே இவ்வளோ பெயின் ஆகுதுன்னு
முடியாதுன்னு சொன்னதும், நைட் ஃபுல்லாக இந்த அடியால் உனக்கு ரொம்ப ஃபீவர், ஸோ அதனால தான் உனக்கு அப்படி ஃபீல் ஆயிடுச்சுக்கு, நான் ஏன் உன்ட்ட அப்படிலாம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை திச்சா. நம்ம ஹீரோ இனிமேல் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது, உன்னோட ஃபோன் இதுக்கப்புறம்லாம் உடைக்காத, இந்த உன் ஃபோன் வந்துட்டு சரி பண்ணியாச்சின்னு சொல்லிட்டு அவன் எங்கள் ஃபோனை கொடுத்துட்ருக்கான். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் உடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசுகிறா. நான் இப்போ சாப்பாடு உனக்காக ரெடி பண்ணுறதுக்காக போகிறேன், உனக்கு ஏதாச்சும் ஃபுட்டு தேவைப்படுதுன்னா நீ மெய்டிட்ட சொல்ல, அவங்க என்கிட்ட சொல்லட்டும், நான் சாப்பாடு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் போகும்போது நம்ம ஹீரோயின் அவனோட கணத்தில் அங்கே கிஸ் கொடுத்ததுமே அவனுமே ஹாப்பியாகிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுத்துட்டு போயிட்டுருக்கான். ஸோ அப்போ அங்கே நம்ம லூதா அவளுக்கு கால் பண்ணுறான். இப்போ நம்ம ஹீரோயின் ஃபோன் அட்டன் பண்ணதுமே, நைட்டு உனக்கு நான் கால் பண்ணேன், நீ எதுக்காக என்னோட ஃபோனை அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, நைட்டு என் ஹஸ்பண்டோட சேர்ந்து நான் இருந்தேன், நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் கால் பண்ணிட்டு இருக்காத, அவருக்கு கால் பண்ணுறது பிடிக்கலன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு, அவன் உன்ட்ட எதுவும் பண்ணிடலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதை பற்றி நீ எதுக்கு கேட்டுட்ருக்க, உன் வேலையை மட்டும் பாரு, நீ இப்போ என்ன யார் கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கேன்னு சொன்னதுமே, அப்படிலாம் இல்லை பேபி, அவளுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்போது நான் எப்படி அவ கூட சேர்ந்து இருப்பேன்னு அவன் சொல்கிறான். நான் ஒன்று நினச்சி தான் எப்பயுமே கவலையில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, உன்ட்ட எனக்கு இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு விருப்பம் கிடையாது, நீ தயவு செஞ்சு எனக்கு இப்போ கால் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கே பிளாக் பண்ணி விட்டா. அவனுக்கு ஷாக்காகி போயிட்டு அவன் என்னை பிளாக் பண்ணிட்டான்னு சொன்னதும், நான் இப்போ கால் பண்ணுறேன்னு அந்த யாராவோ பண்ணேன், அவளோட நம்பரையும் அங்கே பிளாக் பண்ணி வச்சுருக்கா. அங்கே அவளுக்குமே ஷாக்காகிருது. நேற்று வரைக்கும் எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு, திடீர்னு என்ன அவள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டுருக்கா, ஒருவேளை அந்த ப்ராஜெக்ட் விஷயமே பொய்யாதான் இருக்கும், கண்டிப்பாக நம்ம இதை பற்றி பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு ஜெஸிக்கு தான் அவங்க கால் பண்ணி பேச ட்ரை பண்ணுறா. பட் அந்த பொண்ணுக்கு இவன் மேலே ரொம்ப கோவமாக இருக்குது. ஏன்னா இந்த யாவ் லூவோட பேச்சை கேட்டு நாசமாக போயிட்டுருக்காள். ஏன்னா அவள் பேசுறது கூட விரும்ப மாட்டா. மெசேஜ் எல்லாம் பண்ணி எப்படியும் அங்கே கால் பண்ணி அட்டன் பண்ண வச்சதுமே, இப்போ எதுக்காக என்கிட்ட பேசிட்டு இருக்க, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாவ் கால் பண்ண வேண்டியதானேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே, நீ ஏன் என்கிட்ட கோவப்பட்டா எப்படிப்பா, ப்ளீஸ் என்கிட்ட வாப்பா பேசுறதுக்காகன்னு சொல்லிட்டு அவள் கூப்பிடுறா. என் காலில் அடிபட்டுருக்கு, என்னை நீ பார்க்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு எமோஷனலாக அங்கே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுமே வரேன்னு ஒத்துக்குறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே காலில் மெடிசன்லாம் போட்டு கட்டிட்டு இருக்கும்போது, அங்கே மெய்ட் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னதும், அது நம்ம ஜெஸியாக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியானா, வந்திருக்கிறது யாவும் தெரிஞ்சதுமே அவளுக்கு செம கடுப்பாயிட்டு ஓடி போய் அவளை கிக் பண்ணி விடுற மாதிரி அவள் கனவெல்லாமே வந்துச்சுக்கு. பட் எப்படி போய் பண்ண முடியும், அவள் காலை கீழே வச்சதுமே பெயின் தாங்க முடியல. நம்ம ஹீரோட்ட ப்ளீஸ் எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பா, என்னை கீழே கொண்டு போய் விடுறியான்னு சொன்னதும் அதே மாதிரி கொண்டு போய் விட்டா. அங்கே ஜெஸ்ஸி வந்திருக்கா, அந்த யாயாவும் வந்திருக்கா. ஜெஸ்ஸியோட பக்கத்தில் அங்கே ஹக் பண்ணிட்டு அவள் பேசினதும், நீ இந்த யாயாவை கூப்பிட்டுருக்கேன்னா எதுக்காக என்ன கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது, நான் ஒன்று மட்டும் தான்ப்பா வர சொன்னேன், அவளை நான் கூப்பிடவே இல்லை, அவளாக வந்திருக்கா, நான் என்ன பண்ண முடியாதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, அந்த யாயாவை பேச வந்ததுமே, நான் உன்ட்ட பேசுறதுக்கே விரும்பல, என்னோட ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன இங்கே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணி அவளை அங்கேருந்து துரத்தி விட்டதுமே, நம்ம ஜெஸ்ஸிக்கு அதுக்கப்புறம் தான் நல்லாவே புரிஞ்சுக்குது. ஃபைனலாக அவளுக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு யார் உண்மையான ஃப்ரெண்டு யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு. அவளுக்கு அந்த மிச்சம் இருந்த கோவமே அவன் மேலே போயிடுது. பிறகு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபுட் எல்லாமே அவளுக்கு சர்வ் பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ அப்படியே முறைச்சிட்டே பார்த்துட்டு இருக்கான். உன் ஹஸ்பண்ட் பார்க்குற பார்வையை பாரு, ஒன்று என்னமோ நான் உன்னை பறிச்சுட்டு போகிற மாதிரி பார்க்குறான், நீ அவனோட பக்கத்தில் போய் உட்காந்துக்கோ, அதான் நல்லதுன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயினுமே அவன் பக்கத்தில் போனதுமே எல்லாமே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. அவளுமே அதுக்கப்புறம் கிளம்புனதும் அது விட்டுட்டு இருக்கான். அப்போ நீ பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொன்னதும், அப்படியா எனக்கு இதை பற்றி தெரியாதேன்னு அவன் சொல்கிறான். சரி நான் பார்க்க எப்படி இருக்கேன்னு சொன்னதும், நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு தெரியலன்னு அவன் சொன்னதும், அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அப்படின்ற செட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா புதுசாக ஹஸ்பண்ட்லாம் பேசிகிட்டு இருக்காளேன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ கேவலமாக பேசுவான்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். நைட்டு நான் போய் தூங்கு நீ இப்போ அப்படின்றத சொன்னாலுமே, இல்லை நான் உன் கூட தான் சேர்ந்து தூங்குவேன், ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போறியான்னு சொன்னதும், சரி வான் சைட் அவங்க கூட்டிகிட்டு போய் தூங்க வச்சா. ரொம்பவே சந்தோஷமாயிட்டு ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சிட்டு அவனவே பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அவனை அப்படியே டச் பண்ண போகும்போது அவன் எந்திரிச்சவங்க கையை ஸ்டாப் பண்ணிட்டு நான் இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பணும்னு சொன்னதும் அவன் ரொம்ப சோகமாயிடா. எதுக்காக சோகமாயிட்டு இருக்க, நீ வேணாலும் என் கூட சேர்ந்து வாயேன்னு சொன்னதுமே அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நானுமே வரேன்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து கிளம்புனதுமே அங்கே ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ அங்கே அவளை அப்படியே தூக்கிட்டு போனதுமே ஆஃபீஸில் எல்லாருமே அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிட்டு அங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னை இறக்கி விடுப்பா, இதனால் உன்னோட ரெப்புடேஷன் கெட்டு போயிட போகுதுன்னு சொன்னதும், உனக்காக என் ரெப்புடேஷன் கேட்டாலும் எனக்கு அது கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமாயிட்டு அவளை அங்கே தூக்கிட்டு போயிட்டு இருக்கான்.
அசிஸ்டன்ட் வந்து சார் இப்படி மீட்டிங் டைம் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னதுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு நீ தனியாக உட்காந்துருவேலன்னு சொன்னதும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் மீட்டிங் போங்கன்னு சொல்லிட்டு அவனை போய் கிஸ் பண்ணதுமே அவனுமே சந்தோஷமாயிட்டு போயிட்டுருக்கா. அவங்க சிப்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தா அங்கே நீ ஆன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர்றா. அவன் போல நீ எவ்வளோ தைரியம் தான் சியோட சேர்ல உட்காந்துருப்ப யார் நீ எவ்வளோ தைரியமாக நீ சிப்ஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கன்னு சொன்னதும் எனக்கு சிப்ஸ் பிடிக்குது சாப்பிட்றேன் அதுக்கு மேலே நீ யார் இதெல்லாம் கேட்கறதுக்குன்னு சொன்னதும் மரியாதை எந்திரிக்கிறே இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக பேசினதுமே ஹீரோயின் ஓங்கி கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நான் வந்து அவரோட ஒய்ஃப் நீ ஏன்ட்ட இவ்வளோ தைரியமாக பேசுறியான்னு அதை கேட்டுட்டு சியூவோட ஒய்ஃப்னு சொல்கிற லெவலுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு வந்தா ஹீரோயின் அங்கேருந்து ஓடுறேன்னு சொல்லிட்டு போகிறா. பட் அவள் காலில் அடிபட்டுருக்கு ஓட முடியாமல் ஸ்லிப்பாகி கீழே விழுகும்போது அவள் வந்து நீ பண்ணதுக்கு இப்போ நான் உன்னை பனிஷ் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோ வந்து அவளை அடிச்சு அங்கே கீழே தடை வச்சா. எவ்வளோ தைரியம் தான் நீ என் பொண்டாட்டி மேலே கையை ஓப்பண்ணு நான் என்கிட்ட குழந்தை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறா என் சிப்ஸை பிடுங்கிட்டாப்பான்னு சொன்னதுமே ஒன்றும் கவலைப்படாத நான் இன்னுமே வாங்கி தரேன்னு சொல்லிடலாம். இப்போ நீ என்ன தைரியம் தான் அவன் மேலே கையை வைப்பன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டது தான் அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஐயோ இது உண்மையிலே அவனோட பொண்டாட்டியான்னு. பட் அவளுக்கு வந்து அவன் மேலே ஆசை இருந்திருக்க போல் ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு அங்கே வந்து ஃபைட் வந்துட்டுருக்கு. பிறகு இந்த யாவ்யா வந்து இப்படி வந்து லூ வந்து உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அட்ரஸ் குறை சொன்னதும் பட் அவங்க வந்துட்டு கவனமே வந்துட்டு செலுத்த மாட்டா. எனக்கு வந்துட்டு பேச விருப்பம் கிடையாது மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவுமே நீங்கள் அவளை தொந்தரவு பண்ணாமல் இங்கேருந்து போயிருங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ ஏதோ அவனை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்காதப்பா நான் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொன்னதும் உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அவன் சொல்கிறான். பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் அவங்க சொன்ன அந்த ட்ரெஸ்ஸுக்கு கிளம்பி போயிட்டுருக்கா. ஹீரோட ஃப்ரெண்டு அங்கே லீ அவள் அங்கே போகிறத பார்த்துட்டு உன்னோட ஒய்ஃப் திரும்ப லூவும் மீட் பண்ணுறதுக்கு போகிறாப்பான்னு சொல்லிட்டு அங்கே மெசேஜ் பண்ணி விட்றான். அவன் ஹீரோ கதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு நீ மாறின மாதிரி என்கிட்ட சும்மா ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்க நீ எப்பயுமே மாற மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட போய் ரொம்ப பாசமாக பேசிட்டு அவங்ககிட்ட வந்து இவ கொடுத்த காசெல்லாம் ரிட்டர்ன் வாங்குறதுக்குமே ஏற்பாடு பண்ணிட்டு ட்ரிங்க்ல அங்கே மயக்க மருந்தை கொடுத்து அங்கே மயக்கமாக்கி விட்றா. போட்டு செம்மையா சாத்துன்னு சாத்துனா மூஞ்செல்லாமே வீங்கி போயிடுது. அவங்க இருந்து போகும்போது ஜியானோட ஃப்ரெண்ட் அவளை பார்த்துட்டு என்னை வந்துட்டு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை அப்படின்ற சைட்டை போனதும் அவனுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கா. அங்கே உள்ளே போய் இவங்க நிலைமையை பார்த்தா சின்ன பொண்ணா இருக்கா இந்த மாதிரி அடிச்சிருக்காளே இவளால் எப்படி இதை பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. பிறகு வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ பற்றி அங்கே மெய்டிட்ட கேட்டதுமே அவர் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்காக போயிட்டாரேமான்னு சொன்னதும் அவள் எப்படி என்கிட்ட சொல்லாமல் போகலான்னு சொல்லிட்டு இவளுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அங்கே கால் வேற அங்கே பண்ணிட்டு அவனுக்கு பேச ட்ரை பண்ணுறான். பட் அவன் ஃபோன் எடுக்க மாட்டான். அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி பேசினதுமே ஆமாம் மேடம் பிஸ்னஸ் ட்ரிப்காக போயிட்டுருக்கோன்னு சொல்லும்போது நீங்கள் அவர்கிட்ட கால் கொடுங்கன்னு சொன்னாலுமே அவன் ஃபோனை வாங்கி கட் பண்ணி விட்டுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு இன்னுமே கவலையாயிட்டு இருக்கு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட் அங்கே ஜெஸ்ஸியை மீட் பண்ணிவிட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு இதை பற்றி பேசினதுமே ஃபஸ்ட்டு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு ஐ திங்க் எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொன்னதும் ஐயோ கடவுளை எனக்கு புரிஞ்சுக்கிடுச்சு அவன் ஏன் என்ன கோவப்படுறான்னு என்னை வந்துட்டு என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவன் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டானே நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு சொன்னதுமே ஒன்றும் கவலை கிடையாது அவன் வந்த பிறகு நீ பேசு கண்டிப்பாக அவன் புரிஞ்சுக்குவான் அவன் வர வரைக்கும் நீ பேசாமல் என் கூட சேர்ந்து இங்கவே இரு அப்படின்றத அவள் சொல்கிறா. நைட்டு ஃபுல்லாக நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ இல்லாமல் அங்கே தூக்கவே வர மாட்டுது. இந்த பக்கம் அந்த பக்கமாகவே புரண்டுக்கிட்டு கிடக்கா. அப்போ அங்கே நம்ம ஜெஸ்ஸி வந்து எதுக்காக நீ இப்படியும் தூங்காமல் என்னையும் தூங்க விடாமல் தொல்லை பண்ணிட்டு இருக்க பேசாமல் தூங்குன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு அவள் தூங்க வச்சிடா. பட் நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சிட்டு என்னால் இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது என்னோட வீட்டுக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவள் வேகமாக கிளம்பி போனால் அங்கே லாயர் வந்து இப்படி சார் வந்து உங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அப்போ ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகி போயிட்டு போன ஜென்மத்தில் வேணே விடுறதை பற்றி யோசிக்கவே இல்லை எதுக்காக இப்போ தப்பாக இப்படி டிசிஷன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த பேப்பரை நீங்களே வச்சுக்கோங்க அவர்கிட்ட நானே பேசிக்கிறேன்னு சொன்னதுமே சரி மேடம்னு அவர் சொல்லிடுறாரு. அவங்க ரூமில் போய் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. அவன் எதுக்காக இப்படிலாம் என்கிட்ட பண்ணிட்டுருக்கா நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் எதுக்காக இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே மெய்டு வந்துட்டு உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே ஒருவேளை நம்ம ஹீரோ தான் நினச்சா யா லூ தான் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் அதுக்கு மூஞ்சுகளே நான் பார்க்க விரும்பல அடிச்சு வீட்டை விட்டு விரட்டுங்க அப்படின்றத சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுமே அதே மாதிரி மரியாதையை வீட்டை விட்டு போங்கன்னு சொன்னதும் அவளை வெளியே கூப்பிடுங்க எங்கள் ஃபேஸில் வந்து இந்த மாதிரி காய் எப்படி வந்துச்சு எங்களுக்கு தெரியும்னு சொன்னதும் கார்ட்ஸ் வச்சு அடிச்சு அங்கே வெளியே வெட்டி விட்டுறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே அங்கே வந்து திரும்பவுமே ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கும் போது அப்போ அங்கே ஜெஸ்ஸி கால் பண்ணி உன் ஹஸ்பண்ட் இருக்கிற லொக்கேஷனை கண்டுபிடிச்சாச்சின்னு சொல்லிட்டு அவளுக்கு இருக்கிற இடம் சொன்னதும் அவளுமே கிளம்பி போய் இங்கே கதவை நாக் பண்ணா. நம்ம ஷென் தான் கதவை திறக்கிறான். என்ன பண்ணி இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவன் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டா அவனுக்கு ரொம்ப முடியல வயிறு பெயின் ஆயிடுச்சு அவன் உள்ளே படுத்திருக்கான்னு சொன்னதுமே ஹீரோயின் அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறா.
இப்போ அவன் மயக்கத்தில் இருக்கவுமே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு நான் மெடிசன் கொடுத்துருக்கேன், அவன் தூங்கட்டும், நீ வா சாப்பிட்லான்னு சொன்னதுமே என்னோட சேர்ந்து அவன் சாப்பிட்றதுக்காக போனான். அவன் மயக்கத்துலலாம் இல்லை, முழிச்சுதான் இருக்கான், பேசுறதுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணியிருக்கான். திரும்ப அவங்க 2 பேர் வரும்போது அவன் லேப்டாப்பில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பட் அவள் பேசினாலுமே அவன் இக்னோர் பண்ணுறான், பதில் பேச மாட்டான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு நான் கொஞ்சம் க்யூட்டாக வந்து ஆக்ட் பண்ணாதான் இவன் என் பக்கம் வருவான்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்கே க்யூட்டாக போய் பேசுகிறா. பட் அவன் மனசுலேயும் இதே மாதிரி தான் பேசி என்னை மயக்கி எப்போ பார்த்தாலும் வந்துட்டு என்னை ஏமாத்திட்டு இருக்கா, இந்த டைம் நான் வந்துட்டு இவளோட பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டாலுமே அவன் எதுக்குமே ஒரு பதில் பேச மாட்டான். அப்போங்க நம்ம ஷென் இந்தா நீ அவனுக்கு வந்துட்டு இந்த சாப்பாடை கொடுன்னு சொல்லிட்டு கொடுத்தா அவன் கையால் வாங்கி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வேணான்னு சொல்லும் போது மேலே அவள் கையிலே கொட்டி போய் கை ஃபுல்லாமே வெந்து போயிடுது. அதை பார்த்துட்டு அவனுக்கு கவலையாகி போயிட்டு அங்கே ஷென்ட்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லும் போது அவனுக்குமே வயிறு பெயின் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு இவனுக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு இப்படியே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவன் 2 பேத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அங்கே மெடிசனை கொடுத்து அவனுக்கு இதை கொடுத்து தூங்க வைன்னு சொன்னதும் அதே மாதிரி அவன் அங்கே படுத்துட்ருக்கான். ஹீரோயின் பக்கத்தில் இருக்கவுமே என்ன பார்த்துட்ருக்கா, வந்து படுத்து தூங்குன்னு சொன்னதும் அவளுமே ஹக் பண்ணிவிட்டு அங்கே படுக்க ஆரம்பிச்சிடா. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு அவங்க ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணி விடுறான், உன்னோட ஒய்ஃப் வந்து பார்க்க தான் சின்ன பொண்ணுப்பா, பயங்கரமான ஆளாக இருக்கா, பார்த்து அவட்ட இருந்துக்கோ. அவங்க 2 பேர்த்தையும் போட்டு அடிச்சடியே பார்த்துட்டு எனக்கே பயமாயிருச்சுன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு அவள் அப்படின்னா உண்மைதான் இந்த டைம் சொல்லியிருக்கா, இது எல்லாமே என்னோட மிஸ்டேக் தான், நான் தான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ஸோ இப்போ அங்கே வயிறு வந்துட்டு ரொம்பவே பெயின் ஆகிருது அவனுக்கு. அவன் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. டாக்டரை கூப்பிடும்போது அதெல்லாம் தேவை கிடையாது, நீ என்னை ஹக் பண்ணிக்கோ, எனக்கு சரியாயிருன்னு சொல்லிட்டு திரும்பவுமே அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோ இந்த டைம் தப்பாக என்னோட தான், நான் வந்து உன்கிட்ட எதனாலும் வந்து பேசியிருக்கணும், பேசாமல் தப்பாக புரிஞ்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டே என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ ஏன் உனக்கு எப்படி இப்போ நம்பிக்கை வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஃப்ரெண்டை அனுப்பின மெசேஜை காமிச்சதுமே ஓ உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, இது ரொம்பவே டேஞ்சரான வேலைன்னு சொன்னதுமே நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி, உனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்குறா. என்னோட பேரண்ட்ஸை நான் மீட் பண்ண போகணுன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே கண்டிப்பாக நானே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன்னு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே அதே மாதிரி அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாகிட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா இந்த மேரேஜ் வந்து உனக்கு பிடிக்காம தான் பண்ணி வச்சிருக்கோன்னு எனக்கு நல்லா தெரியுது, பட் இதை நீ கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போகணும். ஏன்னா அந்த பையன் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான். 3 வயசாக இருக்கும் போதே அவங்க அப்பாவை அவங்க அம்மா கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தாத்தா தான் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு. அவனுக்கு 18 வயசாக இருக்கும்போது தாத்தாவுமே இறந்து போயிட்டாரு. அவன் இப்போ வரைக்குமே கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளை ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிட்டதுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது வா நம்ம ரொம்ப கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிட்டு அவனுங்க வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா வா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்றதுக்காகவுமே போகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு கால் வருது, இப்படி ஜெஸ்ஸிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதை கேட்டதுமே 2 பேருமே பயந்தாங்க. ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே விசாரிச்சதில் இதெல்லாமே பண்ணது யாவ்தான் தெரிஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோயின் ரொம்பவே கோவமாயிட்டு நான் அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. நம்ம ஜெஸ்ஸிட்ட அவன் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே எனக்கு தெரியுமே அவள் எப்படிப்பட்டவனு, அவள் இந்த மாதிரி தான் பண்ணுவா, அவன் மூஞ்சி தான் எனக்கு ஞாபகமே வந்துட்டு இருக்குன்னு சொன்னதுமே அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டோம்னா அவளை ஹக் பண்ணிக்கிறா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன், நீ இப்போ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுன்னு சொன்னதும் நான் போக மாட்டேன், உன் கூட தான் சேர்ந்து இருப்பேன்னு அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் எங்கள் ஆஃபீஸ்க்கு போய் அந்த யாவை வேலையை விட்டு அவங்க தூக்கிட்டு அவளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு அவளுக்குமே இன்ஃபார்ம் பண்ண சொன்னதுமே அங்கே அந்த லூவோட தான் சேர்ந்து அவங்க இருந்துட்டு இருக்கா. பட் அங்கே அந்த மெசேஜ் கிடைச்சதுமே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நான் அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டு அங்கே வேமா வந்துட்டு அவட்ட நீ இப்படிலாம் என்கிட்ட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் பண்ணக்கூடாது, உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடை நான் வேலைக்கு வைக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது, கத்துறது அந்த வெளியே போய் கத்துன்னு சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸை வச்சுமே அடிச்சு அவளை அங்கே இழுத்துட்டு போக சொல்லிடுறா. வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கா. அம்மா இதுக்குடா வந்திருக்காங்கன்னு. அங்கே ஒரு லேடி வந்துட்டு நான் தான் உன்னோட அம்மான்னு சொன்னதும் ஆன்ட்டி என்ன கண்ணு இது உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சா, என்னோட அம்மா வீட்டில் இருந்துட்டுருக்காங்க, நீங்கள் யார் அப்படின்ற சொல்லிட்டு அவங்கள பிடிச்சவங்க வெளியே தலை சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு போய் அவங்க அம்மாட்ட கால் பண்ணிவிட்டு அம்மா உங்கள் பொண்ணு நான் உண்மையிலேயே நான் தானான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் எனக்கே அந்த டவுட் இருக்குது, என் பொண்ணு நீயா தானே இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டாங்க. கேட்டதும் அம்மா நீங்கள் ஏன் கிண்டல் பண்ணுறீங்க, நான் உண்மையிலே கேட்குறேன், நான் உங்களோட பயாலஜிக்கல் பொண்ணு தானான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கோவமாயிட்டு அவளங்க காலை கட் பண்ணி விட்டு பிளாக் பண்ணி விட்டாங்க. ஐயோ இவங்க என்ன கோவமாயிட்டு என்ன பிளாக்கே பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவள் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்காக சாப்பாடு எல்லாமே கொண்டு போகிறா. அவன் அங்கே ஒர்க்கில் பிஸியாக இருக்கவுமே என்ன என் ஹஸ்பண்டுக்கு என்னை பார்த்துட்டு கொஞ்சம் கூட ஹாப்பி இல்லை போலையே, இக்னோர் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு, என்னை பார்த்தா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன பேசிட்டு இருக்க, உன்னை பார்த்து எனக்கு ஏன் பிடிக்காம போக போகுது, என் பொண்டாட்டியை பார்த்தாதான் எனக்கு இந்த உலகத்துலேயே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றத அவருமே சொல்கிறாரு. அப்போ அவளோட ஹேண்டில் வந்துட்டு அவன் கிஸ் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் எங்கே நம்ம ஜெஸ்ஸியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே
ஷென் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு லீ இவங்க வந்ததுமே, வாவ் நீ வந்துட்டியாப்பா, நீ தானே என்ன வந்து பற்றி இவன்ட்டு போட்டு கொடுத்தது, உனக்கு இதுக்கப்புறம் வந்து பேசாமல் பேரை வந்து சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கா. ஐயோ வேறெல்லாம் வைக்காதீங்க, எனக்கு இந்த பேரே போதும்னு சொல்லிட்டு அவ வேறங்க வந்துட்டு சிரிச்சுட்டே பேசும்போது, அப்போ அங்கே நம்ம ஜெஸ்ஸியை பார்த்ததுமே ஐயாக்கு வந்துட்டு ரொம்ப லவ் ஆயிருது. உடனே ஓடி போய் பக்கத்தில் வந்துட்டு ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசினதுமே, என்ன முட்டாள் ஐட்டியா நீ என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ கோவப்படுறா. ஸோ நீ அங்கே வந்துட்டு நம்ம ஜெஸ்ஸி ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே வந்து போனா, ஏய் அதுக்குள்ளே எங்கே போயிட்டு இருக்க, என்னை வீச்சை ஆட் பண்ணு, உன் நம்பரை கொடுக்காம நீ போகாதன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம லீ இப்போ உங்க அப்பா வந்து ஜெயில இருந்து வந்துட்டாங்கப்பா அப்படின்றத நம்ம ஹீரோட்ட சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு, எனக்கு அந்த லேடிகிட்ட எதுவும் பேசுறதுக்கு விருப்பம் கிடையாது, நான் பார்க்கவுமே விரும்பலன்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பற்றியுமே அவன் சொல்லிட்டு இருக்கான், இன்னைக்கு மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்கப்பா, உன் ஒய்ஃப் வந்து வெளியே பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னு சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, உன்னை யாராச்சும் ஸ்ட்ரேஞ்சர் இன்னைக்கு மீட் பண்ண வந்தாங்களான்னு சொன்னதும், ஆமாப்பா ஏதோ ஒரு லேடி வந்தாங்க, நான் உன்னோட அம்மான்னு சொன்னாங்க, பட் எனக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு, எங்கள் அம்மா உண்மையிலே வந்து என்னை பெற்றவங்க இல்லையா, என்ன எங்கேயாவது வந்து குப்பையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படிலாம் கிடையாது, நீ தான் உங்களோட சொந்த பொண்ணு, நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிக்கிறான். பட் உன்கிட்ட யாராச்சும் வந்து பேசுறதுக்கு வந்தாங்கன்னா உனக்கு விருப்பம் இல்லைன்னு பேச வேணாம் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, திரும்ப அவங்க கால் பண்ணிட்டு மீட் பண்ண கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின் போனதுமே அவளுக்கு ரிலீஸ் ஆயிருது அது நம்ம ஹீரோட அம்மா தானே. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜியானை பற்றி அவங்க விசாரிக்கிறாங்க. பட் அங்கே வந்து என்ன வந்து வேணுமோ அதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மட்டும் சொல்லுங்கள், எனக்கு அது போதும் அப்படின்றத சொன்னதும், இப்போ கொஞ்சம் காசு தேவைப்படுது, என் பையனோட காசில் எனக்கு என்ன உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, இன்னும் ஏகப்பட்டதில் உரிமை இருக்குது, அதை பற்றிலாம் நீங்கள் பேசுறதுக்கே உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது, ஆனால் பேசுறதுக்கும் நீங்கள் விரும்பலை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோவை தான் மீட் பண்ணிட்டு நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறா, இப்படி உங்கள் அம்மா காசு கேட்டாங்க, நான் வந்துட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற சொல்லிட்டு திட்டிட்டு வந்துட்டேன்னு சொன்னதுமே, இதுக்கப்புறம் நீ அவங்கள போய் மீட் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அவங்க 2 பேருமே சேர்ந்து நைட் போல் அங்கே வந்து கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸுமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவனுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, இப்போ வரணும்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே, நான் வந்துட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு போக வேண்டியது இருக்குது, உனக்கு வந்துட்டு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னதோ, அதெல்லாம் கிடையாது நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டைம் அவங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தா, அங்கே மெய்ட் வந்து சொல்கிறாங்க, இப்படி ஒரு லேடி உங்களை மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்னதும், அவங்கள உள்ளே அனுப்புங்கன்னு சொன்னதுமே, அப்பயும் அவங்க அங்கே வந்துட்டு என் பையனை நான் மீட் பண்ணணும், எனக்கு காசு தேவைப்படுதுன்னு கேட்டதுமே, உங்களுக்கு எந்த காசு கொடுக்க முடியாது, நீங்கள் மரியாதையை வீட்டை விட்டு போங்க, அதுக்கு மேலே உங்கள் பையன் இந்த வீட்டில் இல்லைன்னு சொன்னதும், என் பையனோட காசில் எனக்கு என்ன உரிமை இல்லைன்னு சொன்னதும், அவனுக்கே உரிமை இல்லையே, காசு எல்லாத்தையுமே ஏன்ட்ட கொடுத்துட்டான், அவன் இந்த காசு எல்லாத்தையும் அவனோட பொண்டாட்டி நான் தான் வந்துட்டு செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அவங்க உடனே எமோஷனல் பிளாக்மெயிலாம் பண்ணுறாங்க. பட் அங்கே நம்ம ஹீரோயின் கோவம் ஆகிட்டு அவங்கள பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு கார்ட்ஸை கூப்பிட்டு இழுத்துட்டு போகும்போது நம்ம ஹீரோ அங்கே உள்ளே வந்துடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு, ஐயோ கடவுளை இவன் என்னை தப்பாக புரிஞ்சுக்குவானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சிருக்கு. பட் ஆனால் நம்ம ஹீரோ அப்படிலாம் எதுவுமே வந்து பண்ணலை. உடனே அந்த லேடி கத்தி வச்சு கழுத்தில் வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்காங்க, காசு கொடுக்கலன்னா நான் சும்மா விட மாட்டேன், நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அவன் காடை தூக்கி போட்டுட்டு, இதை வாங்கிக்கோங்க, இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முடிச்சிடாதீங்க, வீட்டு பக்கம் வராதிங்கன்னு சொல்கிறான். ஹீரோயின் அவன்கிட்ட சாரி கேட்குறா. அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு அவனை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணதுமே, தப்பும் பண்ணலை, நீ உடனே வந்துட்டு ப்ளேம் பண்ணிக்காத அப்படின்றத அவன் சொல்கிறான். இருக்கு அங்கே என் கூட சேர்ந்து வரையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, கண்டிப்பாக போகலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே பாட்டிக்கு போனால் அந்த லூவும் ஜாவுமே வந்திருக்காங்க. இவருமே பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக அங்கே வந்துட்டு சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஜெசிட்ட லீ வந்து பின்னாடியே சுற்றிட்டு அங்கே பேசினதுமே, எதுக்காக என்கிட்ட இப்படி இக்னோர் பண்ணுற, என்னை வந்து பிடிக்கலையான்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும், அப்போ உனக்கு பிடிச்சிருக்குல்லன்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயின் வந்து என்னப்பா 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற சேர்த்து அவங்க 2 பேரும் சேர்ந்து வாஷ்ரூம் போனால், அப்பயுமே அந்த லூ நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணதுமே 2 பேருமே சேர்த்து அடி அங்கே வெளுத்து விட்டுறாங்க. வந்து பார்த்தா இங்கே அந்த யாவ் கீழே விழுந்துட்டு அழுது பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. என்னாச்சு என்ன ப்ராப்ளம் நம்ம ஹீரோயின் கேட்டதும், ஒன்றும் கிடையாது, அவள் என் மேலே விழுந்து என்னை செடியூஸ் பண்ண பார்த்தா நான் தள்ளி விட்டுட்டேன் அவ்வளோதான் சொன்னதுமே ஹீரோயினுக்கு வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பட் அங்கே பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் அவள் கண்ணுக்கு முன்னாடி வந்ததுமே அவள் அப்படியே வந்துட்டு மயக்கமாயிடுறா. ஏன்னா அந்த தீ விபத்தில் உண்மையிலே காப்பாற்றினது நம்மளோட ஹீரோ தான். பட் அந்த லூ நான் தான் காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான் போல. அதே நம்ம ஹீரோயினுக்கு தெரியாமல் இருக்குது. அப்போ அங்கே ஷென் வந்து அவளை செக்அப் பண்ணிவிட்டு அவள் ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்கா, அவளை நல்லபடியாக நீ பார்த்துக்கோன்னு சொன்னதும், அவள் எப்பயுமே ஹாப்பியாக தானே இருக்கா, அப்புறம் எப்படி வந்துட்டு அவளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு டிப்ரெஷன் இருக்குது, எனக்கு எதுவும் புரியலேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயினை நல்லா கேர் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் அவள் எந்திரிச்சதுமே, ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக நான் 3 days போக வேண்டியதாக இருக்குது, நீ வந்து உன்னை கேர் பண்ணிக்கோப்பான்னு சொன்னதும் அவள் ரொம்ப சேடாகிட்டு மூஞ்ச வச்சுக்கிட்டதுமே, சேடெல்லாம் ஆகாத, நீ உன் ஃப்ரெண்டு ஜெஸியோட சேர்ந்து நல்லா பார்ட்டி பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நான் வர வரைக்குன்னு சொல்லிடுறான். வேலைக்கு வந்துட்டு அவனால் நிம்மதியாகவே இருக்க முடியல. லீயை
வந்துட்டு அவளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அப்டேட் கொடுக்க சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுமே ஜெஸியோட சேர்ந்து அங்கே பப்ல ரொம்ப ஜாலியாக இருக்கா. தொடர்ந்து வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு அவளுக்கு இன்ஃபார்ம் கொடுத்துட்ருக்கவுமே அங்கே ஆனால் பிடிச்சிட்டாவ இது நீ தானேன்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணதுமே அவன் ஆனால் கண்டுபிடிச்சிடுறான். அப்படின்ற செட்டு இங்கே கேட்கும்போது வீடியோ கால் போட்டு பேசிட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ திரும்ப ரிட்டர்ன் வந்தா ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவனுக்காக பொக்கே எல்லாமே கொண்டுட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. அந்த பர்சன் பார்த்தா ஹீரோயின் அங்கே ஷூட் பண்ணதுமே ரொம்பவே அவனுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுது. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவன் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கான். ஜெசிகானா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு பொண்டாட்டியை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஷென் வந்ததும் ஒன்றும் கவலைப்படாத அவளை காப்பாற்றியாச்சு அவன் நல்லா தான் இருக்கான்னு சொன்னதும் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்தாவே ரொம்ப ஃபீல் பண்ணதுமே உன் நிலமையை பாரு அவள் கண்ணை முடிச்சான்னு வச்சுக்கோ ஹஸ்பண்ட் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஃபஸ்ட்டு நீ போய் ஒழுங்காக ரெடி ஆகிட்டு வான்னு சொன்னதும் அதே மாதிரி அவன் ரெடி ஆகிடான். அப்போ அங்கே அந்த பண்ணது வந்துட்டு வேற யாரும் கிடையாது அவனோட செக்ரட்டரி இருந்தால் அந்த நியான் தான். அவளையுமே அடிச்சு அங்கே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. எதுக்காக நீ இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜியான் தான் என்னோட லைஃபே என் லைஃப்லேருந்து அவனை வந்து பறிக்க பார்த்தா நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப திமிரா பேசுகிறா. ஸோ அவளையுமே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட சொல்லிடுறாங்க. அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு ஷென் எதுக்காக நீ இவ்வளோ கவலைப்படுற அவளுக்கு வந்து முழிப்பு வந்துடும் நான் கவலைப்படாதான்னு சொன்னதும் 2 days ஆயிடுச்சு அவள் கண்ணு முழிக்கல. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஒன்றுமே எனக்கு ஒரு கனவு வருது. ஃபைனலாக அவளுக்கு ரிலீஸ் ஆயிடுது. காப்பாற்றினது லூ கிடையாது நம்ம ஜியான் தானே அவள் தான் தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருக்கான்னு. அப்போ என் பக்கத்தில் நீ வான்னு சொல்லிட்டு அவள் கண்ணை முழிச்சிட்டு கூப்பிட்டதுமே அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்னை பயமுடுத்திட்டேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நீ பண்ணாதன்னு அவன் சொல்கிறான். நீ தயவு செஞ்சு அழுகாத அதுக்கப்புறம் எனக்குமே அழுக வரும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ரிஜாஜ் ஆகி அவன் வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே தூங்கிக்கிட்டதா அவனுக்கு ஃபுல்லாக அங்கே வெல்ல முடியாமல் வந்திருக்கவுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். என்னை நினச்சி நீ கவலைப்பட்டே உனக்கு இந்த மாதிரி ஆயிட்டுருக்கலன்னு. அப்படிலாம் கிடையாது எனக்கு வயசாகுது இல்லைன்னு சொன்னதும் என்ன வயசாயிட்டுருக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எனக்கு நல்லாவே தெரியுது என்னால் தான் உனக்கு இவ்வளோ ப்ராப்ளம்னு சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக பிறகு அங்கே லோவாக அந்த யாயாவுமே வர்றாங்க. வந்துட்டு திரும்ப ஒரு சான்ஸ் அங்கே கேட்டுட்ருக்காங்க. பட் ஹீரோயின் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த யாவ் தான் அவளோட பேச்சை கேட்டு தான் நான் அந்த மாதிரி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவன் மேலே பழிய போட்டதுமே அவங்களுக்குள்ளே சண்டை வந்துட்டு இருக்கு. பட் ஹீரோயின் நீங்கள் எப்படியாச்சும் போங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. நாங்கள் மயக்கமாயி கீழே விழுந்ததுமே ரொம்ப பயமாயிட்டா. அவங்க என்ன கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண சொல்லிட்டு இருக்கான். என்னாச்சு அவளுக்குன்னு சொன்னதும் இந்த டைம் ரொம்ப கவலைப்படுற மாதிரி தான் இருக்குன்னு சொன்னதும் அவன் பதறி போயிடுறான். ஒன்றும் கிடையாது நீ அப்பாவாக போகிற அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. நீ யாவையாவை பார்த்தா அந்த லூவோ அவளே வந்துட்டு கொலை பண்ணிடுறா. நீ வந்துட்டு ஏன் மேலே எல்லா படையும் போடுவியான்னு சொல்லிட்டு அவாட்டு ஒரு பைத்தியம் மாதிரி அங்கே வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் எப்படியே 9 months ஆஃப்டர் காமிக்கிறாங்க. அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா. ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தா. நம்ம ஹீரோ அவளை இன்னுமே நல்லா வந்து கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. குழந்தையோட சேர்ந்து ஜெஸியும் நம்ம லீயுமே வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு நான் உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது இவ்வளோ தூரத்துக்கு டாய்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வராதீங்கன்னு வீட்டில் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லைப்பா அப்படின்றத அங்கே சொல்லும்போது அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகி சிரிச்சிட்டேவும் நாங்கள் அப்புறம் என்ன பண்ணுறது குழந்தைக்காக வாங்கி கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவட்ட நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறான். ஹீரோயினுமே நானுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ரீபான் ஆகி நம்ம ஹீரோயின் எப்படியோ வந்து அவள் லைஃப்பில் வந்து நிம்மதி வாழணும்னு ஆசைப்பட்டாலும் அதே மாதிரி அங்கே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அவளோட லைஃப்மே அமைஞ்சிருது. இப்போ வந்து தப்பு பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட்மே அங்கே கிடைச்சிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.